ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது எப்படி படிக்கணும், சோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணால் நான் 100% மார்க் வாங்குவேன். அப்புறம் நான் கோச்சிங் கிளாஸ் சேரணுமா சேரக்கூடாதா, டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எந்த யூஸ் பண்ணலாம், நோட்ஸ் எடுக்கலாமா வேணாமா, ஷெடியூல் டைம் டேபிள் எப்படி போடுறது, ஒவ்வொரு மணி நேரத்தையும் எந்த மாதிரி பண்ணுறது, அக்கௌண்டபிலிட்டி எப்படி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நார்மலாக படிக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கொஷின்ஸ் தான் நம்ம இங்கே அட்ரஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியுமா, நீங்கள் மட்டும்தான் ஆன்சர், வேறு யாருமே ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 2 hours 3 hours மட்டும் தான் கிடைக்கும். இன்னும் ஒரு 1 hour 2 hour தான் கிடைக்குமே. அப்போது அவங்க அவங்களோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அந்த 1 hour மட்டும்தான் டெய்லி படிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா அவங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் டைம் கிடைக்கும், அதை வச்சு படிப்பாங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா அவங்க ஃபுல்லாக உட்காந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிப்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டச்லேயே இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு சில சமயம் நம்மளால் படிக்கவே முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணி பாருங்கள், வேறு எதுவும் படிக்கக்கூட தேவையில்லை. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் இருக்குது, அந்த ஸ்ட்ரீக் சொல்லுவோம்ல, ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு, அந்த மாதிரி மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டால் அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அது மட்டும்தான் நம்மளுக்கு இதில் நமக்கு கிடைக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நான் டெய்லியும் படிச்சுட்டு தான் இருக்கேன், அந்த ஒரு நாள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒன்லி 1 not 2 அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தெரியல, ஒன்லி 1 not 2. அதாவது இது எப்படின்னா, ஒரு நாள் அந்த மாதிரி நான் பண்ணலாம், ஆனால் அந்த 2 நாள் அதை கொண்டு போகக்கூடாது. ஒரு நாள் நான் லீவ் எடுக்கலாம், ஆனால் மறுபடியும் அதே நாளை நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. எனக்கு இது கரெக்டாக அந்த தீம் தெரில, பட் இதுதான் அந்த கான்செப்ட். இன்றைக்கி என்னால் முடியலன்னு ரெஸ்ட் எடுக்கலாம், பட் அதே இதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. மறுபடியும் மீன்ஸ் அடுத்த நாள் அதை நான் கொண்டு போகக்கூடாது. அதை எப்போவுமே வச்சுக்கோங்க. இந்த சண்டே நீங்கள் லீவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மண்டேவே நீங்கள் அதை கொண்டு போகக்கூடாது, நான் லீவில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதுதான் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துப்பேன். ஓகேவா? ஸ்டடி எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இல்லையா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒருத்தவங்க மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க, மெமரைஸ் பண்ணாதீங்க. மெமரைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை மெமரைஸ் பண்ணணும். மற்ற போர்ஷன்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எதுலேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு பாதி ஆன்சர்ஸ் வந்துடும். பிகாஸ் எல்லா கொஷின்ஸுமே நம்மளுக்கு ஒன்லைனராக தான் வருது. அப்போ ஒன்லைனராக வருது அப்படிங்கும்போது நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா கான்செப்டை புரிஞ்சுருக்கணும். நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது அந்த படிக்கிறதுமே உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் சோர்ஸஸ், இப்போ நான் ஒரு சோர்ஸ் சொல்லுவேன், வேற ஒருத்தவங்க ஒரு சோர்ஸ் சொல்லுவாங்க. அப்போது 2 சோர்ஸையும் வச்சு படித்து பார்க்கணும். ஒரு 1 or 2 days படித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இவங்க சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த சோர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இது சோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? உங்களோட கம்ஃபர்டபுள், இதுக்கும் ஆன்சர் நீங்கள் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது. இப்போ எனக்கு அஃபேர்ஸ் க்ளவுட் படிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், பிகாஸ் அது பேராகிராஃபாக இருக்கும் இல்லையா. ஆனால் ஸ்மார்ட் கீடாக பார்த்தீங்கன்னா பாயிண்டாக இருக்கும், அது கடற்கன்னு படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்மார்ட் கீடால் பேராகிராஃபு கொடுத்து பாயிண்ட்டு கொடுத்துருக்கான், இது என்ன கஜகஜன்னு இருக்குது. அஃபேர்ஸ் க்ளவுட் ஒரே முட்டா படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சோர்ஸ் எடுத்துக்கணும். கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, அது உங்களோடது. பாஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். ஓகே, நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம், ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு புரியுது. நம்மளுக்கு கொஞ்சம் யாரோ ஒருத்தவங்க கைடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தது கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியுங்கிற ஒரு பொட்டன்ஷியல் நம்பிக்கை இருக்குது, எனக்கு சோர்ஸஸ் எல்லாம் தெரியும், பக்கத்தில் யாரோ ஒருத்தர் சீனியர் அந்த மாதிரி கைடன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது தேவைப்படாது. ஸோ இதுக்கும் ஆன்சர் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று ஈஸியாகவும் ஒன்று கஷ்டமாகவும் வச்சுக்கணும். ஓகேவா? ஈஸி, ஒன்று டிஃபிகல்ட். அந்த ஈஸிங்கிறது நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஃபைன் பண்ணல நார்மலாகவே டெக்ஸ்ட் புக் ஈஸியாக இருக்கும். அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கும்போது ப்ராக்டிஸ் மார்க் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேவா? ஆலி போர்ட் கொஞ்சம் நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் போய் வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டு இது பண்ணக்கூடாது. ஈஸியாக ஒன்று, கஷ்டமாக ஒன்று. ஈஸியாக இருக்கிறது நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கிறதே ஒன்று வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் சிஏ நோட்ஸ் எழுதலாமா, இல்லை அண்டர்லைன் பண்ணிக்கலாமா, இல்லை பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாமா, அந்த மாதிரி டவுட்ஸ் வரும். இதுவும் நீங்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். லேப்டாப் வச்சுருக்காங்கன்னா ஓகே, லேப்டாப்பில் வச்சு நம்ம அப்படியே பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ மொபைலில் நம்மளால் பார்க்கவே முடியாது, கண்ணு நம்மளுக்கு ரொம்ப இஷ்யூ ஆகும். அப்போது அந்த டைமில் எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம்.
ஸோ அதுவும் உங்களோட சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அதை முடிவு பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட டேப் இருக்குது, அதனால் நான் வந்துட்டு அதிலே அண்டர்லைன் பண்ணிப்பேன். எனக்கு பிரிண்ட் அவுட் போடணும்னு அவசியம் இருக்காது. டேபு கொஞ்சம் பெருசாக இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு அதிலே வந்து விசிபிளாக இருக்கும். அதை நோட்ஸ் எடுக்க தேவையில்லை, அதிலே அண்டர்லைன் பண்ணிப்பேன் எது இம்பார்ட்டண்ட்டோ. அப்போ அது மட்டும் திரும்பி படித்தாதே போதும். ஓகேவா? ஸோ அப்போ அதுவும் நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். டைம் டேபிள் ஷெடியூலிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டே போயிட்டு எனக்கு டைம் டேபிள் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க தேவை கிடையாது. இப்போ நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டேபிள் ஷேர் பண்ணுற குரூப்ஸ் இருக்கும். அதில் மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அவங்களாம் எந்த மாதிரி போடுறாங்க. ஓகே, நம்ம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் படிக்கிறோம். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் படிக்கிறோம். பட் அவங்களோட டைம் டேபிள் பார்க்கும்போது ஓகே இவ்வளவும் பண்ண முடியுது, அப்போ ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 ஆட் பண்ணுங்கள், அடுத்த நாள் 2 ஆட் பண்ணுங்கள், 3ஆவது நாள் அவங்க போட்டிருக்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3 ஆட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் தான் அந்த டைம் டேபிள் ஷெடியூலிங் போடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ், அந்த ஷெடியூலிங் குரூப்ஸில் பயப்படக்கூடாது இவ்வளோலாம் படிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த இன்புட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? அக்கௌண்டபிலிட்டிக்காக யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோச்சிங் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கொஷின் கேட்பாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது பிரச்சனை இருக்காது, படிச்சே ஆகணும். பட் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் வீட்டிலேருந்து படிக்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த டைம் டேபிளை ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை இன்றைக்கி படித்து முடிச்சதை நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நீ என்ன படிச்ச, அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டி வந்துட்டு நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் தான் ஆன்சர், நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எல்லாமே. இது போக ஒன்று இருக்குது அப்படின்னா மோட்டிவேஷன் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து டிசிப்ளின் ஒன்று இருக்கும். எப்பவுமே வந்து மோட்டிவேஷன் இஸ் லெஸ் தென் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்துட்டு மோட்டிவேஷன் கொஞ்ச நேரம் நிற்கும், பட் டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது வந்து நல்லா எப்போவுமே வந்து நம்மளை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேனே, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா கற்றுக்கிட்டது, ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ணது. ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து என்னோடய இன்புட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு சில விஷயங்கள் அந்த மாற்றி சொல்லியிருக்கலாம். ஸோ அதை விட்டுருங்க, எது நல்லதாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க எல்லார்கிட்டையுமே அது. ஓகேவா? அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.